ராமலிங்கம் கார்த்திக் ஐயாவுக்கு ஒரு பெரிய வணக்கம். அவர்கள் சாதனை சாதாரணமானது அல்ல. சின்ன வயதில் எதையாவது நாம் செலவு செய்தால் என்ன தண்ணியாக செலவழிக்கிறான்ப்பா பணத்தை அப்படிம்பா. மோட்டார் சைக்கிள் எடுத்து ஓடினா தண்ணியில் ஓடுதுன்னு நினச்சியா அப்படின்னு கேட்பாங்க. நீ பாட்டு எடுத்துகிட்டு போகிற அது தண்ணிலே ஓடுது அப்படிம்பாங்க. அடுப்பு எரிக்க போனால் அது மண்ணை ஊற்றி எரிக்க வேண்டியிருக்கும், அது தண்ணிலே எரியுது, ஆஃப் பண்ணு என்று சொல்லுவார்கள். அப்போ தண்ணீர் தான் ஓடும், தண்ணீர் தான் எரியும், தண்ணீர் தான் எரிசக்தி என்று வந்துவிட்டால் அவ்வளவு சீப்பாக அது பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் கற்பனைகள் கூட யாரும் நினைத்திருக்க முடியாது. ஏன்னா நெருப்புக்கு தண்ணீர் தானே எதிரி, தீ என்றால் தண்ணீர் தான் எதிரி. தீயை அணைப்பதற்குத்தான் தண்ணீர் வேணும், தீயை இருப்பதற்கு தண்ணீர் எப்படி உதவும் என்று எல்லாம் நினைத்த காலம் உண்டு. இது உலகமே செய்யாத ஒரு சாதனையை நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த சேலத்தை சார்ந்த ராமலிங்கம் ஐயா அவர்கள், ராமலிங்கம் கார்த்திக் ஐயா அவர்கள் இத்தனை ஆண்டு உழைப்பிலே சாதித்திருக்கிறார். இவரை பற்றி பேசுவதற்கு கூட ஆள் இல்லை. இந்த எரிபொருள் வாகனங்கள்லையும் வீட்டில் அடுப்பு 5 லிட்டர் தண்ணியை வச்சு 6 மாதம் எரிக்கலாங்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்கிறது. மோட்டார் சைக்கிளில் போல் எந்த கொதிகலன்லையும் கொண்டு வரலாம். எங்கெல்லாம் எரிபொருள் ஃபியூயல் தேவைப்படுகிறதோ அத்தனை நேரத்திலும் பயன்படுத்தலாம் வருங்கால ஆராய்ச்சிகளே என்று அடித்தளம் வகுத்து கொடுத்திருக்கிறார் இந்த ராமலிங்கம் கார்த்திக் ஐயா. இவர்களை போன்றவர்களெல்லாம் அரசாங்கம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், உலகம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வீணாக அறிவியல் முன்னேறி தடுத்து விடக்கூடாது. வேறு ஏதாவது ஒரு ஈகோ வேறு பிரச்சனைகள் ஒரு அறிவியலுடைய அபாரமான வளர்ச்சி இது சாத்தியமானால் தண்ணீர் எரியக்கூடிய அளவுக்கு எரித்து காட்டிவிட்டார். அடுப்பில் எரியுது. அது இன்னும் எல்லா இடங்களும் தண்ணீர் மட்டுமே போதும் என்ற நிலை வந்துவிட்டால் இந்த உலகத்தினுடைய வளர்ச்சி அடுத்த இலக்கு வேற எங்கேயோ போயிடும். அது இப்போது எண்ணெய் தானே, எண்ணெய் வச்சு தானே பல பிரச்சனை இருக்குது. எண்ணெய் எந்த நாட்டில் வாங்குறீங்க, எண்ணெய் எந்த நாட்டில் எந்த நாட்டில் எண்ணெய் கிடைக்குதோ அவன் வலுவான நாடு. இந்தியாவை போல எண்ணெய் வளம் குறைந்த நாடு எல்லாம் என்ன வளம் இருந்தாலும் அடுத்தவனை கையேந்த வேண்டிய நிலை. யாரையும் லேசுக்குள்ள பகைக்க முடியாது. இவனை பகைத்தால் அங்கிருந்து எண்ணெய் தரமாட்டான். இந்தியாவில் எல்லா வளமும் இருக்குது, எண்ணெய் வளம் குறைவு. இப்படி பல நாடுகள் இருக்கணும். அப்போ எண்ணெய் வளம் குறைந்த நாடுகள் கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யார்ட்டையும் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு நிலையை இந்த கண்டுபிடிப்பு கொண்டு வருமானால் நாளைய உலகம் வேறு உலகம்.